கரூர் பெருந்துயர சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் 4 பேர் கொண்ட குழுவினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விஜயிடம் தற்போது எழுத்துப்பூர்வமான விசாரணை நடைபெறுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்திகள் நாம் பார்த்து வருகிறோம். தவைக்க தலைவர் விஜயிடம் 4 பேர் கொண்ட சிபிஐ அதிகாரிகள் கேள்விகளை கேட்பதாக சொல்லப்படக்கூடிய நிலையில் கரூரில் நெரிசல் நிகழ்ந்தது எப்படி, பரப்புரைக்கு தாமதமாக சென்றதற்கான காரணம் என்ன என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் எழுத்துப்பூர்வமாக அவரிடம் தற்போது விசாரணை நடைபெறுகிறது. இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், 4 பேர் கொண்ட அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டிருக்கிறாங்க. நீங்க ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இரண்டு முறைகள்ல அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ எழுத்துப்பூர்வமான விசாரணைகள்ல என்னென்ன விஷயங்கள் அவரிடம் எழுத்துப்பூர்வமாக கேள்விகள் கேட்கப்பட்டு பெறப்பட்டிருக்கிறது? விசாரணை என்பது எப்பவுமே 2 பிரிவுகளில் நடத்தப்படும். ஒன்று, அவரிடம் வாய்மொழியாக கேள்வி கேட்டு அவர் வாய்மொழியாக பதிலளிப்பார். அந்த பதில்கள் அனைத்துமே பதிவு செய்யப்பட்டு அது வாக்குமூலமாக பதிவு செய்யப்பட்டு பின்னர் விசாரணையின் முடிவில் அந்த கேள்வி பதில்கள் டைப் செய்யப்பட்டு பிரிண்ட் எடுக்கப்பட்டு அவரிடம் கையெழுத்து பெறப்படுவது ஒரு முறை, நேரடியாகவே எழுத்துப்பூர்வமாக பெறுவது ஒரு முறை. அந்த வகையில் விஜயிடம் தற்பொழுது எழுத்துப்பூர்வமாக விசாரணை நடைபெற்று வருவதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. விஜயிடம் கேள்வி கேட்கும் பொழுது அதனை எழுத்துப்பூர்வமாக விஜயினுடைய பதிலை பதிவு செய்யும் வகையில் தற்பொழுது விசாரணை நடைபெற்று வருவதாக நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அதாவது முக்கியமான கேள்வியாக பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே, அதாவது விஜய் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே சிலர் மயக்கமடைந்த பொழுதும் உங்களது தரப்பில் ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை, நீங்கள் ஏன் எதுவும் செய்யவில்லை என்ற ஒரு கோணத்தில் விஜயிடம் கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. விஜயிடம் முழுக்க இதன் அடிப்படையில் தான் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அதாவது இந்த விவகாரத்தில் விஜய் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் மாவட்ட நிர்வாகம் சுமத்தி இருக்கிறது. அதாவது அரசியல் ரீதியாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் கூட இந்த நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு வழங்கிய மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக தாமதமாக வந்தார், தாவேகா சார்பில் எந்த ஏற்பாடுகளும் செய்யப்படவில்லை, அதாவது குடிநீர், கழிப்பிட வசதி போன்ற எந்த ஏற்பாடும் செய்யவில்லை, முன்கூட்டியே பேச்சை முடித்துக் கொள்ளுமாறு கூறினோம், அதனை அவர் செய்யவில்லை, வாகனத்தை முன்கூட்டியே நிறுத்துமாறு கேட்டுக்கொண்டோம், அவர் அதனை செய்யவில்லை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் விஜய் மீதும் ஏற்பாட்டாளர்கள் மீதும் மாவட்ட நிர்வாகம் முன்வைத்தது. அதற்கு ஏற்கனவே நிர்வாகிகள் பதிலளித்திருந்தாலும் கூட நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஏற்பாட்டாளர்களுக்கான தலைமை என்பது விஜய் தான். அவரை முன்னிறுத்திதான் இந்த நிகழ்வு, அதாவது கரூர் மக்கள் சந்திப்பு என்பது நடைபெற்றது.